வண்டலூர் அருகே காப்பகத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சியர் விளக்கமளித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஆட்சியரோட விளக்கத்துல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க, விசாரணை எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா அவங்களோட விளக்கம் சொல்லுது? இந்த விவகாரத்தை புதிய தலைமுறை சார்பாக சமூக நலத்துறை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் நாம் கொண்டு சென்றோம். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சினேகா IAS-இடம் நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இது குறித்து மாவட்ட காவல்துறை தீவிர விசாரணை செய்து வருவதாகவும், அதேபோல இந்த விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை என்பது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக கொடுக்கப்பட்ட யார் புகார் கொடுத்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான தொந்தரவுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள், யார் மீதெல்லாம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பன அனைத்து விவரங்களும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த காப்பகத்தில் நடைபெற்ற இந்த 18 சிறுமிகளுக்கான பாலியல் தொந்தரவு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், SP மற்றும் கலெக்டர் நேரடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தில் தலையிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை IAS இருக்கக்கூடிய சங்கீதா IAS-ஐயும் நம்ம புதிய தலைமுறை சார்பாக தொடர்பு கொண்டு வருகிறோம். அவரும் இது குறித்து அடுத்தடுத்த நேரலையில் நம்மளுக்கு தகவல் தருவதாக சொல்லியிருக்கார். மாவட்ட சமூக நல அலுவலர்களும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து, ஏன்னா இந்த ஓமுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கிறது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம். தற்போது புகாருக்கு உள்ளான அந்த குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டவரிடம் தற்போது இந்த காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த விவரங்கள் இந்த FIR-ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்போது நடந்தது, இந்த புகார்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அடுத்தடுத்த நேரலையில் நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்ய இருக்கிறோம். பிரியா, ரமேஷ், இப்ப மூவர் கைது செய்யப்பட்டு அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை நடந்து வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவங்க மேல என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை குறிப்பிட முடியுமா? குறிப்பாக போக்சோ வழக்கின் கீழே பல்வேறு புதிய சட்டம், பாரதிய நியாய சங்கீதா என்ற சட்டத்தின் கீழே அவர்களுக்கு இந்த வழக்கு என்பது குற்றப்பிரிவுகளும் சேர்க்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இது சிறுமிகள் தொடர்பான விவரம் என்பதால் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. எனவே இது விசாரணை நிறைவு பெறும் பட்சத்தில் உண்மையிலேயே அவர்கள் குற்றம் செய்திருந்தால் குறிப்பாக குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யணும். விசாரணை என்பது குறிப்பிட்ட காலக்குள் முடிக்க வேண்டும் என்று புதிய சட்டங்கள்லாம் சொல்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட மாணவிகளிடம் தனியாக விசாரணை நடைபெற்று அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும். அதற்கு பிறகுதான் இதற்கான தண்டனை என்ன என்பன விவரங்களாம் முழுமையாக தெரிய வரும். பிரியா, ரமேஷ், ஒருபுறம் இந்த வழக்கு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருது, மறுபுறம் அந்த சிறுமிகளோட மனநலம் மற்றும் உடல்நலனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் தற்போது வரைக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக இது குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுடன் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம். அவரும் இது குறித்து ஏற்கனவே அவர்களுக்கும் தகவல் வந்திருக்கிறது. அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் குறிப்பாக அந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. அந்த காப்பகத்தில் தற்போது சமூக நலத்துறை சேர்ந்த குறிப்பாக பெண்கள் உரிமைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான மாற்று இடம் மற்றும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் கல்வி பயிலுவதற்கான ஆலோசனைகள் மற்றும் ஏன் இது போன்று நடந்தது என்பன போன்ற விஷயங்களை சமூக நலத்துறை சார்பாக தனியாக ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அவர்களும் குறிப்பாக கீதா ஜீவனும் ஒரு அறிக்கையாக இந்த விவகாரத்தில் வெளியே உள்ளார். புதிய தலைமுறைக்கும் அவர் தொலைபேசியில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார். பிரியா, காப்பகத்திலேயே 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் எப்போது எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது அப்படிங்கறத நினைவு கூற முடியுமா ரமேஷ்? இது பாத்தீங்கன்னா போக்சோ வழக்கு என்பதால் சில விஷயங்களை நம்ம எந்த இடத்தில் நடைபெற்றது, எந்த நேரத்தில் நடைபெற்றது என்பன விஷயங்களை நம்ம முழுமையாக சொல்ல இயலாது. இருந்தாலும் இந்த வண்டலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு காப்பகம், அதில் 40க்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்கி குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் படித்து வருகிறார்கள். அந்த காப்பகத்துடைய உரிமையாளரே 10க்கும் மேற்பட்ட சிறுமிகளும் தகாத முறையில் நடந்திருக்கிறார்கள். இந்த சிறுமிகள் இதை உடனடியாக
எவ்வாறு புகார் அளிப்பது என்று தெரியாமல் சமூக நலத்துறையை அணுகுகிறார்கள். சமூக நலத்துறையுடைய ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாக அணுகுகிறார்கள். அவர்கள் சமூக நலத்துறை சார்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது. புகார் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த சம்பந்தப்பட்டவரை கைது செய்து கொண்டு வந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் தகவல் அறிக்கையும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகுதான் இந்த விஷயத்திலுடைய அடுத்த கட்ட நிபரம் என்னவென்று தெரிய வரும். இது போன்ற வழக்குகள் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அது குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த விஷயத்திலும் உண்மையில் குற்றம் நிகழ்ந்திருந்தால் அதற்கான விசாரணையை விரைவில் முடிப்போம் என்று மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு விவரங்களை நீங்க சொன்னீங்க ரமேஷ். நீங்க இணைப்பிலேயே இருங்க. இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக அமைச்சர் திருமிகு கீதா ஜீவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கங்க மேடம், வண்டலூர்ல காப்பகத்திலேயே வச்சு 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அது சம்பந்தமா 3 கைது செஞ்சு விசாரணை நடத்தப்பட்டு வருது. காப்பகங்கள் முறையாக தான் செயல்படுதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பி இருக்கே இந்த சம்பவம். கண்டிப்பா இது நம்ம எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்றோம். அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, ஸ்டாஃப் எல்லாம் வச்சிருக்காங்களா எல்லாம் பார்த்துதான் நம்ம பதிவு பண்றோம், ரெஜிஸ்டர் பண்றோம். இதுல இந்த மாதிரி 18 பிள்ளைங்களுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வந்தது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியது. எல்லா காப்பகம் எப்படி செயல்படுதுன்ற ஒரு சந்தேகத்தையே நம்ம மனசுல ஏற்படுத்துது. இதன் மூலம் இந்த ஒரு சிலர் பண்ற தப்பா இல்ல எல்லா ஹோமும் இனி சடனா பிள்ளைங்கள்ட்ட நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவங்களே சந்திக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம துறைக்கு அறிவுறுத்திருக்கேங்க. தம்பி இல்லத்துல நமக்கு ஒரு வாலண்டியர்ஸ், ஸ்மைல் வாலண்டியர்ஸ் தான் போய் பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங்காக போயிருக்காங்க. அந்த அவங்ககிட்ட தான் இந்த பிள்ளைங்க இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த கவுன்சிலிங்னு உள்ள போகலைன்னா அது கூட நமக்கு தெரிய வந்திருக்காது. அதனால தெரிய வந்தது உடனே நம்முடைய துறை நடவடிக்கை எடுத்து உடனடியா நம்முடைய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு காவல்துறை எல்லாம் இணைந்து இன்னைக்கு பிள்ளைங்களை மாத்திட்டாங்க. அதனுடைய உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணிருக்காங்க. இனி தொடர் விசாரணை பண்ணி உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். இது மாதிரி நம்ம நிச்சயமா நம்ம எல்லா இடமுமே ஒரு சர்ப்ரைஸா ஒரு கவுன்சிலிங் மாதிரி பிள்ளைங்கள்ட்ட சந்திக்கிறது ஒரு நம்ம துறை அதையும் செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்றத நம்ம துறைக்கு நான் அறிவுறுத்தம் பண்ணியிருக்காங்க. அதனால பிள்ளைங்க யாரெல்லாம் எந்தெந்த ஒரு தாய் தகப்பன் 2 பேர் இருக்கிறவங்களோ இல்ல சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் பிள்ளைங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ள தயாரா இருந்தாங்கன்னா அதிகபட்சம் அவங்கள்ட்ட இந்த குழந்தைகளை ஒப்படைக்க ஒரு முயற்சி எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேங்க. நாளைக்கு குழந்தைகள் நலக்குழுல ஆஜர்படுத்தி அந்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்ற விசாரணை பண்ணி குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு இல்லங்கள்ல மீண்டும் சேர்க்கப்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுங்க. நிச்சயமா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆதரவு இல்லாத குழந்தைங்க தான் ஆதரவு தேடி இது போன்ற காப்பகங்கள்ல தஞ்சமடைகிறாங்க. அங்கேயே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இழைக்கப்படுறது அப்படிங்கிறது நிச்சயமா வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய காப்பகங்கள் எல்லாம் இன்னும் விதிமுறைகள் நெறிமுறைகளும் கட்டுப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வரப்படுமா, இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா மேடம்? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம இடவசதி, பிள்ளைகளுக்கான அந்த வசதிகள், படுக்கை, உணவு உள்ளிட்ட அந்த வசதிகள், பிள்ளைகள் பாதுகாப்பு, அதுக்கான ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த இதுல நம்ம பார்த்து உங்களுக்கு பதிவு பண்றோம். குழந்தைகள் இல்லத்துக்கு நடத்திட நம்ம அரசு அனுமதி கொடுக்கறது. இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது நம்ம அடுத்து இந்த பிள்ளைகளை நம்ம சர்ப்ரைஸா போகும்போது ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நம்ம சந்திக்கணும், அவங்களுக்கு ஆட்டுப்படுத்தல் பண்ணணும். அப்படின்னாதான் இது மாதிரி தகவல்களும் நமக்கு தெரிய வரும்ன்றத இன்னும் இந்த விதிமுறைகள் கூடுதலாக்கப்பட்டு அதிகமாக இந்த கண்காணிக்கப்படும் இந்த இல்லங்கள் இனி கண்காணிக்கப்பட்டு நம்மளுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்றது நாங்க நிச்சயமா செய்வோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இனி இது போன்ற சம்பவம் நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பா அதுக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் பேசியதற்கு நன்றி மேடம். வண்டலூரில் காப்பகத்திலேயே 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துறை ரீதியாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது. தற்போது இதுகுறித்து பேசுவதற்காக குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் திருமிகு தேவரையன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்.
காப்பகத்திலேயே 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் வெளியே வந்து அது தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப விசாரணை எல்லாம் நடந்து வருது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இதை வருங்காலங்களில் தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்து? ரொம்ப வருத்தத்துக்குரிய ஆசத்துக்குரிய விஷயமாக எங்க குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிற பெரிய கேள்வி. இந்த காப்பகங்கள் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைக்காத குழந்தைகள் தான் காப்பகத்துக்கு போகணும். அப்ப பாதுகாப்பும் அரவணைப்பும் தேவைப்படுற குழந்தைகளை சுரண்டுறாங்க, பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயங்கள். அதே போலவே இந்த காப்பகங்கள் எல்லாமே உண்மையான குழந்தைகளை பாதுகாப்பதற்குதான் வச்சிருக்காங்களா, இல்ல குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக தான் இருக்காங்களா, அந்த காப்பகத்தினோட வளர்ச்சிகளுக்காக வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வைக்கிறேன். The best interest of the children or the best interest of the institution, குழந்தையோட சிறந்த நலனை போட்டுறாங்களா இல்ல அந்த நிறுவனத்துக்கு வைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. எப்படி வந்து தன்னை நம்பி வந்த குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்யலாம் இருக்குது. அப்ப எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வன்முறை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த காப்பகத்துக்கு வர குழந்தைகள் யாராக இருக்குன்னா அவங்களால முடியல அப்படிங்கிற குழந்தை தான். அப்ப இந்த குழந்தைகளை இங்க நாசமாக்கி சூறையாடுனீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வந்து மொத்த தலைமுறை அழிஞ்சிடும். ஏன்னா அந்த குழந்தைய திரும்ப இங்க போனா நம்ம படிப்பு வராது, இப்படி பாதுகாப்பு இல்லைன்னு பள்ளிக்கூடத்தோட இடைவெளிகள் ஆனாங்கன்னா இந்த குழந்தைதான் எங்க போவாங்க, குழந்தை திருமணத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ உங்களை நம்பி இருக்கிற குழந்தைகளை நீங்க நாசமாக்கிருக்கீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கொடூரமான வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள காப்பகங்களை நெறிப்படுத்துவதற்கான எல்லா விதமான வழிமுறைகள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. இப்ப இந்த குறிப்பாக இந்த பிரச்சனையும் கூட மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு அந்த அலுவலர் தலைமையில நடந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு காவல்துறை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம்.